வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. பலரும் அறிந்திராத, இதுவரை பெரிதாக வெளிவராத மு.க. ஸ்டாலினின் திரையுலக பயணம் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். சிறு வயதிலேயே அரசியலில் ஈடுபட ஆரம்பித்த மு.க. ஸ்டாலின் கட்சியின் கொள்கைகளை வெகுஜன மக்களிடையே கொண்டு செல்வதற்காக திமுகவின் பல மேடை நாடகங்களில் மூத்த நிர்வாகிகளின் வற்புறுத்தலால் நடித்து வந்தார். அவர் நடித்த முதல் நாடகம் திருவல்லிக்கேணி என்.கே.டி. கலா மண்டபத்தில் அஞ்சுகம் நாடகமன்றம் நடத்திய முரசே முழங்கு என்ற நாடகமாகும். இந்த நாடகம் கலைஞர் முன்னிலையிலும் எம்.ஜி.ஆர். தலைமையிலும் நடந்தது. அதன் பிறகு பல இடங்களில் பல முறை நடத்தப்பட்ட இந்த நாடகத்தின் வெற்றி விழா 4 ஆண்டுகள் கழித்து திருவல்லிக்கேணியில் உள்ள அதே மண்டபத்தில் நடத்தப்பட்டது. இதேபோல் திண்டுக்கல் தீர்ப்பு, நீதி தேவன் மயங்குகிறான், நாளை நமதே என சில மேடை நாடகங்களிலும் மு.க. ஸ்டாலின் நடித்துள்ளார். அவை யாவும் திராவிட இயக்கத்தின் கொள்கை விளக்க நாடகங்கள் ஆகும். ஆனாலும் நடிப்பின் மீது பெரிதாக ஆர்வம் இருந்திராத மு.க. ஸ்டாலின் அதன் பிறகு நாடகங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டு கட்சி பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தார். கலைஞரை பொறுத்தவரை நடிப்புத்துறையால் அடித்தட்டு மக்களிடமும் பிரபலம் ஆகலாம் என்பதால் மு.க. ஸ்டாலினை நடிக்கச் சொல்லி வற்புறுத்தி வந்தார். பின்னர் ஒரு கட்டத்தில் மு.க. ஸ்டாலின் போக்குக்கே விட்டுவிட்டார். 1984 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலாக எம்எல்ஏவிற்கு போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவினார். தோல்வியின் விரக்தியில் இருந்த ஸ்டாலினை தேற்றிய கலைஞர் சினிமாவில் நடித்ததால் எம்.ஜி.ஆருக்கு கிடைத்த புகழையும் செல்வாக்கையும் மு.க. ஸ்டாலினுக்கு பக்குவமாக எடுத்து கூறி சினிமாவில் நடிப்பதற்கு ஏற்பாடு செய்தார். இதையடுத்து கலைஞரின் கதை வசனத்தில் டைரக்டர் சொர்ணத்தின் இயக்கத்தில் ஒரே ரத்தம் என்ற படத்தில் மு.க. ஸ்டாலின் நடித்தார். நடிகர் கார்த்திக் மற்றும் ராதாரவி நடித்த அந்த படத்தில் ஸ்டாலின் ஹீரோவாக நடிக்காவிட்டாலும் திராவிட சித்தாந்தம் கொண்ட புரட்சிகர தலித் இளைஞராக நடித்திருப்பார். நந்தகுமார் என்கிற அந்த கதாபாத்திரத்தில் மேற்படிப்பு படித்துவிட்டு சொந்த ஊருக்கு வரும் இளைஞர் ஊரில் நடக்கும் சாதிய அடக்குமுறைகளை தட்டி கேட்கும் விதத்தில் மு.க. ஸ்டாலின் நடித்தார். இறுதியாக நந்தகுமார் என்கிற அந்த கதாபாத்திரம் சாதிய வெறியர்களால் கொல்லப்படுவது உருக்கமாக அமைந்திருக்கும். ஆனாலும் அந்த படம் பெரிதாக ஓடவில்லை. இதையடுத்து அப்போது கலைஞருக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்த விஜயகாந்துடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கலைஞரின் தீவிர பற்றாளரான இயக்குனர் ராமநாராயணன் மூலம் மு.க. ஸ்டாலினுக்கு கிடைத்தது. மக்கள் ஆணையிட்டால் என்கிற அந்த திரைப்படத்திற்கு கலைஞரே வசனம் எழுதினார். மக்கள் ஆணையிட்டால் படத்தில் ஆற அமர யோசிச்சு பாரு என்கிற பாடலில் மு.க. ஸ்டாலின் அரசியல்வாதியாக வந்து திமுகவின் கொள்கைகளை வலியுறுத்தும் பாடலை திமுக கொடியை பிடித்து கொண்டு பாடும் வகையில் அமைத்திருப்பார் ராமநாராயணன். இந்த பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த காலகட்டத்தில் தூர்தர்ஷன் சேனல் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வந்தது. இதையடுத்து தூர்தர்ஷன் சேனலில் ஒளிபரப்பாகிய குறிஞ்சி மலர் எனும் சீரியலில் ஹீரோவாக மு.க. ஸ்டாலின் நடிக்க துவங்கினார். அரவிந்தன் என்கிற பெயர் கொண்ட கதாபாத்திரத்தில் சமூக சீர்திருத்த போராளியாகவும் திராவிட சித்தாந்தம் கொண்ட கவிஞராகவும் ஸ்டாலின் நடித்தார். அந்த சீரியல் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. திமுக தொண்டர்கள் பலர் தங்களது குழந்தைகளுக்கு அரவிந்தன் என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். 15 எபிசோடுகள் ஒளிபரப்பான அந்த சீரியலில் ஸ்டாலினின் நடிப்பும் பரவலாக பேசப்பட்டது. அந்த சீரியல் வந்து கொண்டிருந்த காலத்தில்தான் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற தேர்தலில் ஸ்டாலின் பிரச்சாரம் செல்லும் இடமெல்லாம் குறிஞ்சி மலர் நாயகனே வருக என ஆரவார வரவேற்பு கிடைத்தது. அப்போதெல்லாம் ஸ்டாலினுக்கு தளபதி என்கிற பட்டம் கிடையாது. குறிஞ்சி மலர் நாயகன் மு.க. ஸ்டாலின், போராளி அரவிந்தன் என்றே மு.க. ஸ்டாலினை வர்ணித்து திமுக தொண்டர்கள் சூரட்டி அடித்தனர். அதற்கு பின்னர் நடிப்பிற்கு முழுதாக முழுக்கு போட்டுவிட்டு முழுநேர அரசியலுக்கு மு.க. ஸ்டாலின் திரும்பிவிட்டார். 1993 ஆண்டு இளைய சூரியன் என்கிற தமிழ் வார இதழை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் மு.க. ஸ்டாலின் செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.